விஜய் டிவியில் எனக்கு பெரிய சேலரிலாம் இல்லை, ஆனால் அங்கே எனக்கு மரியாதை ரொம்ப அதிகமாகவே கொடுக்கப்பட்டுச்சு. நான் வாங்குகிற சம்பளத்தை விட மரியாதை எனக்கு ஒழுங்காக வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய எதிர்பார்ப்புன்னு சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்களுடைய சர்ச்சை இணையத்தில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுட்டு வருது. கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சில் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறத திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியும், நான் அந்த தப்பை யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எஸ்கே அவர்கள் சொல்லியிருப்பார். இது அவர் நேரடியாக தனுஷ் அவர்களை சாடுற மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், தனுஷ் அவர்கள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே மறுபடியும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது, 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுது. தனுஷ் சிவகார்த்திகேயனை விட சீனியர் ஆக்டர், அவரால் பண்ண முடியாத ஒரு சாதனையை சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணியிருக்காரு. நிஜமாகவே 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ தனுஷ் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் போஸ்ட்னாலும் சிவகார்த்திகேயனுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அமரன் திரைப்படத்தினுடைய இயக்குனரோட அடுத்த படத்துக்கு தனுஷ் அவர்கள் ஒர்க் பண்ணுறாரு. அந்த இயக்குனரை கூட விஷ் பண்ணி ட்விட்டர் பக்கத்தில் எந்த ஒரு போஸ்ட்டும் போடலை தனுஷ் அவர்கள். இதன் மூலமாக அமரன் திரைப்படத்தோடைய வெற்றியை தனுஷ் அவர்கள் விரும்பாத மாதிரியான ஒரு தோற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்துக்கான தயாரிப்பாளர் திருமண நிகழ்வுகளை கலந்துக்கிறாரு. ஏற்கனவே தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் நயன்தாரா அவர்களும் கலந்துக்கிறாங்க, சிவகார்த்திகேயனும் இந்த திருமண விழாவில் கலந்துக்கிறாரு, தனுஷ் அவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர்களை நேராக பார்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நயன்தாரா, விக்கி இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. இதுவும் தனுஷ் அப்புறம் சிவகார்த்திகேயன் 2 பேருக்கும் இடையாக இருக்கிற மோதலை காட்டுது. அடுத்ததாக அமரன் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, விஜய் டிவியில் எனக்கு ஒரு சம்பளங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு அங்கே சரியான மரியாதை கிடைச்சது. என்னோடய திறமையை காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்மை அவங்க கொடுத்தாங்க, அதுக்கேற்ற ஊதியத்தையும் கொடுத்தாங்க. எனக்கு அங்கே சம்பளம் பெருசாக தெரியல, அவங்க கொடுத்த வாய்ப்பு, அவங்க கொடுத்த மரியாதை, இது 2 தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. இப்போவும் அதுதான் எனக்கு பெருசாக தெரியுது. எனக்கு ஒரு இடத்துல சரியான அளவில் மரியாதை கொடுக்கப்படலைனா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, எனக்கு மரியாதை கொடுக்கலனா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். எனக்கு ரெஸ்பெக்ட் ஒருத்தவங்க கொடுக்கலனா அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரெமோ படம் ஆடியோ லான்ச் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறமா நடந்த சில நேர்காணல்கள்லேயும் தன்னை வளர்த்து விட்டவங்களே நான் அவங்க கண்ட்ரோல்லே எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் அப்படி இருக்கக்கூடிய ஆள் இல்லை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஆல்மோஸ்ட் ரெமோ படத்துக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க 2 பேருக்கும் உள்ள மோதல் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போ இவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் சரியான ஒரு மரியாதையை எஸ்கே அவர்களுக்கு வழங்காததும், ஒருவேளை தனுஷ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எஸ்கே அவர்கள் இருக்கணும் அவர் நினச்சதுனால இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் சிவகார்த்திகேயனோட ஸ்டார்டிங் டைமில் தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில், அவருடைய படங்களில் சிவகார்த்திகேயனுக்கு அவர் கொடுத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவரை நம்பி அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட எதிர்நீச்சல் திரைப்படம், அதில் சிவகார்த்திகேயனுக்காகவே தனுஷ் எழுதின பாடல் வரிகள், இது எல்லாமே நமக்கும் சரி சிவகார்த்திகேயனும் சரி எவர்கிரீன். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டு சினிமா அப்படிங்கிற ஜேனருக்குள்ளே ஒத்துமையாக பயணிக்கும் போது அது ஆடியன்ஸான நமக்கும் ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.